வணக்கம் குழந்தைகளா. அறம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாட்டி, கதையே சொல்லுங்க. ஆமா பாட்டி, தொடர்ந்து கதை சொல்லுங்க. சரி பசங்களா, நான் கதை சொல்றேன் கேளுங்க. இது கதை நேரம். சரி சிவா, நான் போய் அவனை கண்டுபிடிச்சு அந்த பையன் விஷ்ணுவை அவன் குடும்பத்துடன் சேர்த்து வைக்க வேண்டும். அப்படியே செய்யுங்க சார். ஆல் தி பெஸ்ட் சார். சரிங்க சார், போயிட்டு விஷ்ணுவை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஓகே சிவா, பாய். நமக்கு விஷ்ணு இருக்கும் இடத்தின் லொகேஷன் தெரிஞ்சுட்டா முத்து சார் நம்மள போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சொன்னாரு. அதனால நான் இப்போ அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க பிடி சார், நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். சரிங்க புலிஸ் சார். என்ன பிடி சார் ஃபோன் பண்ணுறாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் விஷ்ணு இருக்கும் இடத்தின் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, ஹலோ பிடி சார், சொல்லுங்க. முத்து சார், நான் எதுக்கு போன் பண்ணேன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சார். எனக்கு முன்னாடியே உங்களை பற்றி தெரியும் பிடி சார். நீங்கள் விஷ்ணு இருக்கும் இடத்தை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. சார், அந்த பில்லா லொகேஷன் ஜாமர் அப்படிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தினான் இல்ல சார். அதை நம்ம விஷ்ணு ஏதோ பண்ணிட்டான் சார். எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் பிடி சார், விஷ்ணு இருக்கும் இடத்தை விஷ்ணு தான் நமக்கு தெரிய வைப்பான்னு. சரிங்க பிடி சார், மகேஷ் சார் கிட்ட ஃபோன் கொடுங்க. சரிங்க முத்து சார். நான் அவங்கள உடனே இங்கே வர சொல்லணும். முத்து சார், நாங்கள் அங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் சார். சரிங்க மகேஷ் சார், சரி வாங்க. முத்து சார், நாங்கள் அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்றா போய் விஷ்ணுவை, நம்ம இளவரசனை நம்ம அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வரலாம் சார். சார், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் சார். சொல்லுங்க மகேஷ் சார், உங்களுக்கு என்ன சந்தேகம்? அந்த பில்லாவை நேரில் பார்த்தா நீங்கள் அவனை என்ன செய்வீங்க? அதுவா மகேஷ் சார், அவன் எந்த நோக்கத்தில் விஷ்ணுவை கடத்தினானோ அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட 30 கோடி கேட்டான் அப்படிங்கிற அவனோட நோக்கம் என்னன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். அதை பொறுத்து தான் என்ன முடிவு செய்யலான்னு யோசிப்பேன் மகேஷ் சார். சரிங்க மகேஷ் சார், நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம், சரிங்களா? சரி வாங்க. சரிங்க முத்து சார். என்ன குழந்தைகளா, இந்த உலகத்துல எத்தனையோ கலைகள் இருக்கலாம் குழந்தைகளா. ஆனா எந்த கலையுமே சமையல் கலைக்கு ஈடாகாத குழந்தைகளா. அதனால நம்ம சின்ன வயசுலயே அதை கட்டி வச்சுக்கணும் குழந்தைகளா. என்ன குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதையோட பார்ட் 1ல இருந்து பார்ட் 54 வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு குழந்தைகளா. நீங்க பார்க்கணும், நம்ம சேனல்லே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை குழந்தைகளா, இந்த கதையோட முடியல. இந்த கதையோட பார்ட் 55 அடுத்த வாரம் நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் குழந்தைகளா.